இந்த மாதிரி போதை வஸ்துகள் பயன்படுத்துகிறவங்க கடவுள் கொடுத்த பனிஷ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகுறாங்கன்ட்டு அது நல்லா புரிஞ்சிச்சு சார். இப்போது நிறைய பேர் கவலையாக இருக்கும்போது அதை பயன்படுத்துகிறாங்க, சில பேர் ஆனந்தமாக இருக்கும்போதும் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆனந்தம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ட்டு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்னோடய டவுட் என்னென்னா, இப்போது எங்கள் கிளாஸ் வந்ததால் எனக்கு தெரிஞ்சிச்சு அதில் நம்ம எஸ்கேப் ஆக ஒரு வழின்ட்டு. அது அறியாமையில் தானே சார் பண்ணது. அதுக்கு ஒரு பிராயச்சித்த குரு சேவை அந்த மாதிரி பிராயச்சித்தம் ஏதாவது இருக்கா சார்? இப்போது குருவினுடைய உபதேசத்தினால ஒரு மாணவன் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவன் மீட்டெடுத்து புதுசாக வாழ்கிறான். அதுக்கு குருக்கு அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்குறான். குருக்குன்னு எதுவும் செய்ய வேண்டாம், குரு பரம்பரைன்னு ஒன்று இருக்குது. அந்த குரு பரம்பரை தான் நன்றி சொல்லணும். ஏன்னா குரு சொந்த கருத்தை சொல்லலை, குரு பரம்பரைக்கு தான் நண்பு கட்டவன். இப்போ நான் யாருக்கு கடன்பட்டோன்னு நீங்களும் அவருக்கு கடன்படுங்க. இப்போ குரு பரம்பரைன்றதுக்கு நாம் செய்யக்கூடிய குரு பரம்பரைக்கு அது கண்ணுக்கு தெரியாதது குரு பரம்பரை. ஆனால் குரு இப்போ கண்ணுக்கு தெரிகிறவராக இருக்கிறார், கடைசி லிங்க்கு. அவருக்கு மாணவனால் என்ன செய்ய முடியும்? அவரோ நிறைவுங்கிறாரு, அவரோ பூர்ண ஆனந்தத்தில் இருக்கிறாரு. அவருக்கு இந்த உலகமே 7 உலகங்களுமே அவருக்கு கொண்டு வந்து கால் கீழே வச்சு நீங்கள் தான் ராஜான்னு சொன்னாலும் அது வேண்டான்னு சொல்ல மாட்டார், வேணும்னு சொல்ல மாட்டார். அவர் உதாசீனனாக இருக்கிறாரு. அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆனால் அவருடைய நடத்துகிற குருகுலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் தொடர்ந்து மாணவனாக வர்றதே பெரிய சேவை. இந்த சேவை நம்மால் என்ற இந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலை ஏதாவது எடுத்து நம்ம செய்யலாம். ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அதையும் செய்யலாம். இது நமக்கு போதுமானது. வேறு எதுவுமே நம்ம குருக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. இந்த குரு பரம்பரைங்கிறத குருகுலத்துக்கு நாம் அது செய்யணும். இப்போ முடியலையா, ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கி உங்களுக்கு நிறைய ஒரு செல்வம் இருந்ததுன்னா அதில் 100ல் 1 பங்கு, ₹1 இல்லை 1 பைசா இந்த குருகுலத்துக்கு செலவு பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு இந்த அறிவை போட்டுக்கிறதுக்கு வேண்டிய உணவு கொடுக்கட்டும், இருக்கிற இடம் கொடுக்கட்டும், இந்த ஃபேனுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கட்டும், ஏதாவது ஒரு பயன்படலாம். இதை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர குருவுக்கு எதுவுமே தேவையில்லை. பிராயச்சித்தம் எதுவுமே தேவையில்லை. அது குருக்கிட்ட அதை சொல்லி மன்னிப்பு வாங்கிட்டா போதும். குரு தன் வாயால் நீ மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அது பரபிரம்மம் இறைவன் மன்னிச்ச மாதிரி தான். நம்ம ஒப்புதலை கொடுத்துருந்தோம். இதுவும் அது சம்மந்தப்பட்ட குரு அதை பயன்படுத்த மாட்டார். குரு சம்மந்தப்பட்ட கேள்வி தாங்க சாமி. இது என்னென்னா, இப்போ குரு வந்து சிஷ்யர்களை கண்டு கொள்வாருங்களா, இல்லை சிஷ்யன் வந்து குருவை வந்து தேடி வருவாங்களா? இது எப்படி நடக்குது சாமி? இந்த இது பாரம்பரியம் எப்படி நடக்குது? குரு வந்து எந்த மாணவனையும் விளம்பரம் பண்ணி கூப்பிட்றதில்ல. அதாவது அத்வைத குரு. அத்வைத குரு யாரையும் நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆனால் நம்ம யூடியூப்லலாம் போகுது, அதில் விளம்பரம் நம்ம தொடர்பு கொள்கைன்னு கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஆனால் குரு இருக்கிறான்னு தெரியணும் இல்லை. இப்போ குருவினுடைய புகழ் அவர் விளம்பரம் செய்யாமலே அது பரவும். அவர் வாய் திறந்து கூட சொல்ல மாட்டார். எப்படி அப்படின்னா, கேரளாவில் காலடிங்கிற இடம் உங்களுக்கு தெரியும். நர்மதா நதி எங்கே இருக்குதுன்னு தெரியும். குஜராத்துக்கு கிட்ட அங்கே மகாராஷ்டிரா மேலே நர்மதா இருக்குது. இந்த நர்மதா மேலே ஓங்காரபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருந்தது. அதில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குகையில் ஒரு வயசானவர் இருந்தார். அவர் பேர் கோவிந்தபாதர். அவர் இருக்கிறது எப்படி சங்கருக்கு தெரிஞ்சுது? இன்றைக்கி எத்தனையோ டெலிஃபோன் மட்டும் இருக்கிறது, வீடியோ இருக்குது, மீடியா இருக்குது, தெரியாமல் எங்கே போச்சு? இப்போ சங்கரர் கேட்குறாரு, ஏன்னா அம்மா நான் வேதம்லாம் ஓதனேன், அதில் உபனிஷத்து மந்திரங்கள்லாம் நான் படித்தேன், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிலாம் வருது, துவா சொப்பர்ணா அப்படின்னு ஒரு மந்திரம் பார்த்தேன், 2 பறவைகள் ஒரு மரத்தில் இருக்கின்றன, ஒரே மரத்தில் 2 பறவைகள், 2ம் சமான விருட்சம், ஒரே விருட்சத்தில் இருக்கிறது, 2மே துவா சொப்பர்ணா, 2மே பறவைகள். ஆனால் ஒன்று வந்து எதிலும் கலக்காமல் ஆனந்தமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருது, அபிச்சாக சீதி அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பறவை அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு புளிக்குது கசக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டும் ஆனந்தப்பட்டுக்கிட்டும் இருக்கிறது. அப்படி ஒரு பறவையும் இருக்குது, இப்படி ஒரு பறவையும் இருக்குது, அப்படிலாம் நான் படித்தேனே, இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மரம் எது,
பறவைகள் எது, அந்த பறவை ஒரு பறவை எதுவும் சாப்பிடாமல் வேடிக்கை பார்க்குது, ஒரு பறவை எல்லாத்தையும் இருக்கின்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? நச்சிகேசன் யமன் கிட்ட 3 கேள்வி கேட்டானே, அந்த கேள்விக்கு பதிலாக அவர் சொன்னாரே, அதுக்கு விளக்கம் யாராவது சொல்லுவாங்களா? காரண காரியத்துக்கும் அப்பாற்பட்டது, இருப்பதுக்கும் இல்லாததுக்கும் இனி வருவதற்கும் வேறானது எது ஒன்று அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இந்த கேள்விக்கு என்ன பதில்? இருப்பதுக்கும் இல்லாததுக்கும், அறிவுக்கும் காரணத்துக்கு காரியத்துக்கும், வருவதற்கும் வரப்போவதற்கும் வேறான ஒன்று அப்படின்னு கேட்குறான். கேள்வியே புரிய மாட்டேங்குது. இதை சங்கரர் இதுக்கெல்லாம் பதில் யார் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க தாத்தாக்கு பதில் சொல்ல முடியல. அப்புறம் மற்ற உறவினர்களே யாரும் சொல்லலை. அப்போ அவன் குருவை தேடுறான்ல. இப்போ யாரோ சொல்கிறாங்க, இங்கே இல்லைடா குரு, அவர் எங்கேயோ வடக்கில் இருந்து நர்மதா நதிக்கிட்ட கோவிந்தபாதர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீ கேட்குற கேள்விக்கு அவர்கிட்ட தான் பதில் இருக்குது அப்படின்னு. அவருக்கு குருநாதர் கௌடபாதர். அப்புறம் இவர் கால்நடையாக நடந்து கிராமமாக தாண்டி காடு மலை எல்லாத்தையும் தாண்டி யார் வீட்லேயும் அங்கேயோ தங்கியிருந்து சாப்பிட்டுட்டு அப்படி போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பயணம் செய்பவர்களுக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு சத்திரம் இருக்கும். அந்த ராஜாக்கள் அப்படி கட்டி வச்சுருந்தாங்க. யார் வேணாலும் வழிப்போக்கர்கள் பாதையில் அங்கே கொஞ்சம் ராத்திரி தங்கியிருப்பாங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க, உணவு கொடுக்குறவங்க இருப்பாங்க. இப்படி அதனால் அவர் வழியும் தெரிஞ்சது, வழியில் தங்கிறதுக்கும் பாதுகாப்பான இடம் இருந்தது, அங்கே அடைஞ்சு பெற்றாருங்க. இப்போ என்ன விளம்பரம் இருந்ததுன்னா, இப்போது மாணவன்கிட்ட தேடல் வந்துருச்சுன்னா குரு கண்டுபிடிச்சிக்குவார். ரமணர் அவர்கிட்ட அளவு கடந்த ஒரு ஆர்வம் இருக்குது. தன் உடம்புலேருந்து தானே வெளியே போனதை அவர் பார்க்குறாரு. அப்படியே அவர் கற்பனை பண்ணிக்கிறார். மரக்கட்டை மாதிரி படுத்துக்கிட்டு 10 வயசில் இந்த உடம்பு இறந்தா என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ பார்க்கும்பொழுது இந்த உடம்பு இறந்து போச்சு. இப்போ உற்றாரோட என்ன பண்ணுவாங்க, உடனே இந்த உடம்பை தூக்கிட்டு போய் எரிப்பாங்க. எரிச்சாக்கா நான் இல்லாமல் போயிடுவேனா? இல்லையே, நான் எரிக்கிறத நான் பார்ப்பேனே. அப்போ நான் யார்? உடம்புக்கு வேறான சரீர விதரிக்த ஆத்மா அப்படின்னு அவருக்கு தெரியுது. சரீரத்துக்கு வேறான ஒருவன் இருக்கிறேன், அவன் புருஷன் அப்படின்னு பேர். அப்போ நான் புருஷனாக இருக்கும்போதுன்னா எனக்கு உடம்பு இல்லாமலே நான் இருப்பேனே. உடம்பு தான் அழிகிறது, நான் அழிவதில்லையே. எனக்கு எப்போ அழி வரும்? நான் யார் அப்படின்னு நான் யார்ன்ற கேள்வி அவருக்கு ஆரம்பிச்சு. அப்போது வீட்டில் அவங்க பிராமண குடும்பங்கிறதுனால நிறைய பண்டிதர்கள்லாம் வருவாங்க போவாங்க, விருந்தாளியாக இருப்பாங்க, பேசுவாங்க. அவங்க பேசும்போது இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தை அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அருணாச்சலம் எங்கே இருக்குது அப்படின்னு. அதான்டா திருவண்ணாமலை அப்படின்னு. திருவண்ணாமலை தான் அருணாச்சலமா? இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டாகி, ஏதோ செலவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுக்கு ஒரு கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் மட்டும் எடுத்து அங்கே வச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டார். இது நல்ல காரியத்துக்கு புறப்பட்டிருக்கிறது, இது குறித்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. அவர் அண்ணாமலையார் தேடி அங்கே போயிட்டார். அவர் யார் குருன்னா நமக்கு தெரியல. அவர் போன பிறவிலேயே அந்த குருவோடு இருந்து அதை பிரசித்தி பெற்று அதை அந்திம காலத்தில் விட்டு இந்த பிறவியில் அதை வந்திருக்கிறார். ஆனால் அவர் குருவாக வாழலை. அவர் சொல்லும்போது யாராவது நோட்ஸ் எடுத்து வச்சு தான் புக்காக போட்டிருக்காங்க தவிர, இங்கே வாங்க கிளாஸ் எடுக்கிறேன், நான் இந்த உபனிஷத்து எடுக்கிறேன், தைத்திரியம் எடுக்கிறேன், சாந்தோக்கியம் எடுக்கிறேன்னு அவர் எடுக்கலை. எப்படியோ குரு எந்த ஸ்டூடெண்ட்டும் தேடுறதில்லை, ஆனால் அவங்கள தேடி தான் வர்றாங்க. உங்களுக்கெல்லாம் நான் கால் போட்டு கூப்பிட்டேனா? இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேடல் இருக்குது, அந்த தேடலில் உங்களுக்கு காட்டி கொடுத்துருது. இப்போ நான் இருக்கிறது ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு தெரிய வைக்கணும்னா அதுக்காக ஊர் ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க, செவி வழி செய்தியாக வருகிறது. இப்போ ஊடகம் இருக்குது. இந்த ஊடகம் இல்லாத போது செவி வழி செய்தியாகத்தான் இருக்குதுங்க. ஒரு மகான் இருந்தாலோ ஒரு குருநாதர் இருந்தாலோ அவர் அறியாமலே அவருடைய தகவல் உலகத்துக்கு போகுது. தேடுகின்ற மனதுக்கு அது போய் நீட்டுது. இது பரஸ்பரம்னு சொல்ல முடியாது. மாணவன் தயாரான குரு ரெடியாக இருக்கிறார். குரு எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறார். சுவாமிஜி, இப்போ எல்லாமே நம்ம பிரகிருதி பிரகாரம் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? உங்களோட இதில் பிரகிருதி இல்லாமல் மீறிய செயல் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்வீங்களா?
பிரகிருதி இல்லாமல் மீறின செயல் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? செயல் எல்லாமே பிரகிருதி தான். அதுக்கு மீறியது செய்கிறது யாருமே இல்லை. ஏன்னா அந்த செயலுக்கு தான் பிரகிருதின்னு பேர் வச்சுருக்கிறோம். பிரகிருத்தின்னு ஒரு பொருள் ஒன்றும் கிடையாது. பிரகிருதிங்கிறத நீங்கள் எப்படி காம்ப்ரஹெண்ட் பண்ணுறீங்க, எப்படி மனசில் வச்சுருக்கிறீங்க? இப்போ நடக்கிறது எல்லாமே, இப்போ எல்லா விஷயங்களுமே பிரகிருதி பிரகாரம் தான் நடக்குது. பிரகிருதிங்கிறது எது? நீங்கள் ரூல்ஸ் சொல்கிறீங்களா, நியதியை சொல்கிறீங்களா? நியதி இல்லை, எல்லாமே வாழ்க்கையில் இப்போ நம்ம நடக்கிற இப்போ எல்லாமே அந்த இதில் தானே நம்ம. இப்போ உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்யட்டுமா? அறிபவன் அறியப்படும் பொருள் இருக்குது இல்லையா? அறியப்படும் பொருள் எல்லாம் பிரகிருதி அப்படின்னு. அப்போ இந்த ஒட்டுமொத்த காஸ்மாஸ் அல்லது ஜகத்து அது பிரகிருதி. இதை யாரோ அனுபவிக்கிறாங்க பாருங்கள், அறிபவனாக இருக்கிறாங்க பாருங்கள், அது ஒன்று தான் ஆத்மா. ஆமாம், இப்படி வச்சுக்கோங்க. ஆத்மாவுக்கு செயலே கிடையாது. இப்போ செயலெல்லாம் இந்த ஜகத்தில் தான் நடக்குது. சரி, இந்த ஜகத்து அல்லது காஸ்மாஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்குவோம். பஞ்சபூதங்கிறது பழைய கிளாஸிஃபிகேஷன். நாம் இந்த கிளாஸிஃபிகேஷனில் இப்போ என்ன பண்ணுறோம்? ஸ்பேஸ், இடம், காலம், பொருள், விசை, இந்த 4 தான் இருக்குது. பொருள், விசை, காலம், இடம். சரி, காலம்னு ஒரு பொருள் இருக்குதா? அப்படின்னா காலம்னு எதுவுமே இல்லை. 2 சம்பவம் நடந்ததுன்னா அதனுடைய சம்பவத்துக்கு இருக்கிற இடைவெளியை நம்ம காலம்னு சொல்கிறோம். ஒரு முள் 12லேருந்து 1க்கு வந்ததுன்னா அந்த அந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் நகரதை. அதுக்கு இடைவெளி நம்ம 1 நிமிஷம், 1 வினாடி அப்படின்னு வைக்கிறோம். காலம்னு ஒன்று எதுவுமே கிடையாது. அப்போ பொருள் இருந்தால் தான் காலம் இருக்கும். அதனால தான் கனவுல நமக்கு காலமே தெரிய மாட்டேங்குது. தூக்கத்தில் காலமே இல்லை. எவ்வளோ நேரம் தூங்கணும்னு யாருக்கும் தெரியறதில்லை. கிட்டத்தட்ட நம்ம பகலில் முழிச்சிருக்க நேரம் தூங்கிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தோம்னா எவ்வளோ நேரம் க்யூவில் நின்னோம், எவ்வளோ நேரம் பஸ் ஸ்டாண்டில் நின்னோம், எவ்வளோ நேரம் காத்து இருந்தோங்கிறது பார்த்தா நீண்ட பகலாக தெரியுது. அவ்வளோ நேரம் ராத்திரியில் தூங்குறோம். காலமே இல்லை. இப்போ காலங்கிறது உண்மையிலே இல்லை. பொருள் இருந்தால் தான் காலம் இருக்கும். அப்போ பொருளும் காலமும் ஒன்று தானே. பொருளுடைய மாற்றம் தானே காலம். பாருங்க எவ்வளோ சார் மாறிட்டான் அப்படிங்கிறோம். ஏன்னா 15 வயசு அவனுக்கு அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவனுடைய உடம்பை வச்சு நம்ம 15 வருஷத்தை கால்குலேட் பண்ணுறோம்ல. இப்போ மாற்றம் தானே காலம். மாற்றம் இல்லைன்னா காலம் இல்லைல்ல. அப்போ மாறுவதற்கு ஒரு பொருள் இருக்கணும் இல்லை. பொருள் தான் மாறுகிறது. அந்த மாற்றத்தின் அளவீடை நம்ம காலம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் எத்தனை பொருள் நம்ம இங்கே இருக்குது. முதல்ல சொன்ன ஸ்பேஸு, டைமு, மேட்டர், எனர்ஜி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? பொருளுங்கிறதுனுடைய அசைவு தான் காலங்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ பொருளும் அசைவும் காலத்தையும் பொருளையும் ஒன்றா சேர்த்துருவோம். இந்த பொருள் அசைவதற்கு இடம் தரணும் இல்லை, அது ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸு பொருள் வேறு வேறையா? பார்த்தா அப்படி தான் தெரியுது. இப்போ நம்ம அதுக்கு போய் ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளோட தொடர்பு இல்லைன்னு வைங்களேன், அதுக்கு இதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ இடம் இண்டிபெண்ட்டு, நான் அதுக்குள்ளே இருக்கிறேன். நான் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. இப்போ நான் நடமாடுறேன். இந்த ஸ்பேஸுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? நான் கத்தியால் ஓங்கி வெட்டுறேன், ஸ்பேஸ் வெட்டுப்படுதா? இல்லை. நெருப்பு வச்சு எரிக்கிறேன், ஸ்பேஸுக்கு ஏதாவதா? ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்பேஸ் எல்லாத்துலேருந்து விடுபட்டு தானே இருக்குது இந்த ஆகாயம்ங்கிறது. அப்போ பொருளுக்கும் ஆகாயம் 2 தனி பொருள் தானே. ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே இருக்குது. 2 தனி பொருள் இல்லைங்கிறார் ஐன்ஸ்டீன். ஏனென்றால் பொருள் இடத்தை வளைக்கிறது. அதுதானே ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஒரு பெரிய மாஸ், சூரியனோ நட்சத்திரமோ அல்லது நீங்களோ உங்கள் உடம்போ எதுவாக இருந்தாலும் அது தன்னை சுற்றி இருக்கிற இடத்தை வளைக்கிறதுங்கிறாங்க. அதுக்கு நம்ம இப்போதைக்கு பேச வேண்டாம். ஸ்பேஸ் வார்ப்பிங் அப்படிங்கிறாங்க, வளையுதுன்னு. அப்போது இது அது வளைக்குதுன்னா 2த்துக்கும் உறவு இருக்கணும் இல்லை. அப்போ ஒரே பொருளாக இருந்தால் தானே வளையும். நீங்கள் ஸ்பேஸ் தான் எதுவுமே இல்லைங்கிறீங்களே, இது இல்லாதது எப்படி வளையும்? அப்போ ஏதோ இருக்குது. இப்போ பொருளும் இடமும் ஒன்று தான். ஏன்னா இதுவும் அதுவும் சம்மந்தப்பட்டிருக்குது. சரி, பொருளும் காலமும் ஒன்றுன்னு, இப்போ பொருளும் இடமும் ஒன்றுன்ட்டேன்.
இப்போ இன்னும் விட்டுப்பட்டது எனர்ஜி தான். அப்புறம் அதுவும் MC² போட்டுட்டார், எனர்ஜி தான் பொருள்ன்ட்டார். இப்போ எத்தனை இருக்குதுங்க? ஏதோ ஒன்று இருக்குது, அதை நீங்கள் 4ஆக பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று இருக்குது, அதை நீங்கள் 4ஆக பார்க்குறீங்க. அந்த பொருள் இந்த 4ஆ? 4 ஏதாவது ஒன்றுனாக்கா இன்னொன்று இருக்க முடியாது. அப்போ அது ஸ்பேஸாகவும் இருக்கக்கூடாது, டைமாகவும் இருக்கக்கூடாது, பொருளாகவும் இருக்கக்கூடாது, மேட்டராகவும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன தான் அது? இந்த 4ஆக வருவதற்கு அதுக்கு வாய்ப்பு சமமாக கொண்டிருக்குது. அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. இந்த 4ஆக வரலன்னா அது எல்லாத்தையும் உண்டாக்குவதற்கு வேண்டிய தகுதி இருக்குது இல்லையா? காலத்தை உண்டாக்கிட்டு, பொருளை உண்டாக்கிட்டு, ஆற்றலை கொடுத்துட்டு, டைமை கொடுத்துட்டோம்னா என்ன வேணால் உண்டாக்கலாம் இல்லை? அதை தான் பிரபஞ்சம் தானாக உண்டாக்கிட்டு வெளியே போயிட்டுருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க காலமும் இடமும் பொருளும் இந்த பிரபஞ்சம் தோன்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? காலம் இருந்திருக்காது, பொருள் இருந்திருக்காது, ஆற்றல் இருந்திருக்காது. ஆனால் இந்த 4க்கும் ஆதாரமான ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அந்த ஆதாரமான பொருளுக்கு நாம் வைக்கிற பேர் ஆத்மான்னு பேர். அது ஆதாரம்னு சொல்கிறோம், அதிஷ்டானம்னு சொல்கிறோம். சரி, அந்த பொருள் இந்த 4ஐயும் உண்டாக்குறதுனால எதையும் செய்ய வல்லதுன்றத கிருத்தி என்றால் செய்தல்னு அர்த்தம். கிருத்தினா செய்ய வல்லது. எதையும் செய்ய வந்தால் பிரகிருதி அப்படின்னு. இப்போ பிரகிருதின்னு நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் சொல்ல முடியாது. பிரகிருதிங்கிறது ஒரு ஆற்றல். அது எப்படிப்பட்ட ஆற்றல்? பௌதிகமாக இருக்கக்கூடிய பெட்ரோலில் வரக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி அப்படியா, அல்லது சோலார் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஃபியூஷன் எனர்ஜியா, அல்லது மேக்னெட்டிக் எனர்ஜியா, ஹீட் எனர்ஜியா, ஹைட்ரோடைனமிக் எனர்ஜியா, அல்லது காற்றுலேருந்து வரக்கூடிய ஏரோடைனமிக் எனர்ஜியா? நீங்கள் எனர்ஜியை எப்படி வேணால் நீங்கள் பேர் பார்க்குறீங்க. ஆனால் இந்த பிரகிருதிங்கிறது ஒரு ஆற்றல். அது இந்த எல்லா ஆற்றலுக்கும் அதுதான் நீக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆற்றல்னா கிரியேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறோம். எதையும் உண்டாக்கக்கூடிய, படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு சொல்கிறோம். சரி, அது எப்படிப்பட்ட அந்த படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அந்த சக்தின்னு சொன்னால் அந்த சக்தி இருக்கிறது ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? இப்போ படைக்கின்ற ஒருன்றது அறிவுடையதாக இருக்குமா, அறிவற்றதாக இருக்குமா? அறிவுடை தானே படைக்க முடியும். அப்போது படைக்கும் சக்தி எங்கே இருக்கான்? இட் வில் பி சப்ஸ்டான்ஷியேட்டட் பை வாட்? கான்ஷியஸ்னஸ் தானே. கான்ஷியஸில் தான் நீங்கள் படைக்கும் சக்தி இருக்க முடியும். ஞானத்தில் தான் இருக்க முடியும். ஞானத்தில் தான் இந்த கிரியேட்டிவ் சக்தின்ற சொல்லக்கூடிய இமேஜினேட்டிவ் பவர். ஸோ இது இமேஜினேட் கல்பனா சக்தின்னு பேர். அதை பிரகல்பிதம்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மங்கிட்ட இந்த பிரகல்பித கல்பனை செய்கின்ற, படைக்கின்ற சக்தி இருக்கிறதே, அது பேர் தான் பிரகிருதி, அது பேர் தான் மாயா. அந்த பிரம்மம் எங்கே இருக்குது சார், அது எப்படி இருக்குது சார்னு சொன்னோம்னா, நீங்கள் தயவுசெய்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி கனவு காணுங்க. உங்களுடைய கான்ஷியஸில் நீங்களே அந்த மாயா சக்தியை, பிரகல்பித சக்தியை, கற்பனா சக்தியை பயன்படுத்தி கனவை உண்டாக்குறீங்க. அங்கே ஸ்பேஸ் இருக்குது, மேட்டர் இருக்குது, எனர்ஜி இருக்குது, டைம் இருக்குது. அந்த 4மே ஜடம், அறிவற்றது. ஆனால் பிறக்கிற இடம் எங்கே? கான்ஷியஸ்னஸ். தூங்குறவன் தான் அதை உண்டாக்குறான். அப்போ வாட் கைண்ட் ஆஃப் ரியாலிட்டி இட் இஸ்? அந்த கனவுக்கு என்ன ரியாலிட்டி கொடுக்க போகிறீங்க? இதை நீங்கள் ரியல்னு சொல்கிறீங்க, கனவு என்ன ரியாலிட்டின்னு சொல்வீங்க? சர்ரியல்னு சொல்லணும். சர்ரியலிசம். சர்ரியலிசம்ங்கிறது ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதைத்தான் இந்த மாடர்ன் ஃபிலாசபி அனலைஸ் பண்ணுது. மாடர்ன் ஃபிலாசபி வேதாந்த மாதிரி இல்லை. அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்டு, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அவங்க மெயினாக அவங்க பார்க்குறது மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாஃபிசிக்ஸ் எபிஸ்டமாலஜி, அதுக்கு என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். 3வது எத்திக்ஸ், 4வது லாஜிக்ஸ், 5வது எஸ்தெட்டிக்ஸ், 6வது பொலிட்டிக்கல்
philosophy. இது தாங்க மாடர்ன் ஃபிலாசபி. நீங்கள் எம்ஏ ஃபிலாசபியை படிக்க போனான்னா உங்களுடைய கோர்ஸ் மெட்டீரியல் தான். இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபியில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடதுசாரி வலதுசாரி அதெல்லாம் அங்கே வந்துடும். அரசியல் எல்லாம். ஈஸ்தட்டிக்ஸ்ன்றது கலை, அழகுணர்ச்சி, மனிதன் கிட்ட இருக்கிற அழகுணர்ச்சி எப்படி உண்டாகுது, ஏன் வந்து சிலதெல்லாம் அழகுன்னு நினைக்கிறான். லாஜிக், தர்க்கையல், என்ன எதையும் நிரூபிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு கிடையாது ஃபிலாசபிக், எல்லாமே தர்க்கத்தில் தான் நீ பண்ணணும். அதனால் நியாயசாஸ்திரம் உண்டு. அப்புறம் எத்திக்ஸ், மொராலிட்டி, நம்ம தர்மம்னு சொல்கிறோம். தர்மம் அதர்மம் மனிதர்கள் வாழுறாங்க, அவங்க எது தர்மங்கிறத ஃபிலாசபிக்கலாக அவங்க பார்க்குறாங்க. எபிஸ்டமாலஜிங்கிறது பிரமாணவியல், இந்த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இந்த ஃபிலாசபிக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் அறிவை எங்கேருந்து திரட்டுறீங்க, உங்கள் சென்சார்களை பயன்படுத்துகிறீங்களா, அல்லது இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனுமானத்தை பயன்படுத்துகிறீங்களா, இம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அர்த்தாபத்தியை பயன்படுத்துகிறீங்களா, அபாவம் பண்ணுறீங்களா, இல்லை எக்ஸாம்பிள் சொல்லக்கூடிய உதாரணத்தை பயன்படுத்துகிறீங்களா, எந்த மீன்ஸில் நீங்கள் வாங்குறீங்க அதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறாங்க. அது எபிஸ்டமாலஜி. அப்புறம் மெட்டாஃபிசிக்ஸ், சத்தாயியல்னு நம்ம பேசுகிறோம். உண்மையாக இருப்பது என்ன, ஸ்பேஸு டைமு மேட்டர் எனர்ஜியா, இல்லை இதுக்கு எல்லாமே தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த நாளுக்கும் அப்பாற்பட்ட பொருள் அப்படின்னா அது அறிவுடையதாக இருக்க முடியும், வேறு வழியே கிடையாது. இந்த நாளும் ஜடமாக இருந்தாலும் கூட ஜடம் தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிக்க முடியுமா? அறிவற்றது நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஏதாவது தெரியுமா? அதுதான் ஜடமாச்சே. ஜடத்துக்கு என்னங்க நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறோம்? இனர்ஷியா அப்படின்னு ஃபிசிக்ஸில் சொல்கிறோம் இல்லையா, ஜடம்னு. அதுக்கு என்ன? அன்லைஸ் அதர்வைஸ் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் அப்பான் இட், இட் வில் ரிமெயின் இட்ஸ் இன் ஓன் ஸ்டேட். வேறு ஒரு பொருள் அதை தூண்டாமலும் இடிக்காமலும் தூண்டாமலும் அது தன் நிலையிலிருந்து மாறாது, அது பேர் ஜடம்னு பேர். இதுதானே? அப்போ ஒரு மேட்ரு, இந்த சாக் பீஸு இங்கே ஏன் கையில் வந்ததுன்னா தானாக வரல, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால ஜடம் தானாக இடத்துக்கு போகாது, நான் தான் கொண்டு போய் வைக்கணும். அப்போ இந்த உடம்பு ஜடம் தானே, இது எப்படி இது நகருது, தானாக கண் சிமிட்டுது, கையை ஆட்டுது, எல்லாம் பண்ணுது. இதுக்குள்ளே ஒரு கான்ஷியஸ் பிரின்சிபல் இருக்குது, ஜடத்துக்கு செயல்பட முடியாது. அப்போது இந்த பிரகிருதிங்கிற ஜடத்தை சித்தாகிய இந்த ஆத்மா நிரம்பி அதுலேருந்து தான் உண்டாச்சு இந்த பிரகல்பித சக்தி. இதை நாம் வந்து மெட்டாஃபிசிக் தான் சத்தா விசாரம் அப்படின்னு நாம் வேதாந்தத்தில் சொல்லி தருவோம். ஒரு நேரம் வந்து சத்தா விசாரத்தை கேட்போம். எபிஸ்டமாலஜி பிரமாணவியல்னு சொல்கிறோம். எத்திக்ஸுங்கிறது வந்து தர்மம், தர்மார்த்த காமத்தில் தர்மங்கிறோம். லாஜிக்கிறது நியாயசாஸ்திரம். நிறைய நியாயத்தை நம்முடைய வேதாந்தம் உபனிஷத்தே பயன்படுத்துது. நியாயங்கள் தர்க்கங்கள் உண்டாகுது. இப்போ சிதாபாசனுக்கு தப்தாய பிண்டங்கிறது, ரஜ்ஜு சர்ப்பம்னு சொல்லி கயிறு பாம்புலாம் சொல்லுது. ஒரு நியாயத்தை அது ஒரு லாஜிக்கை பயன்படுத்துது. அப்புறம் ஈஸ்தட்டிக்ஸை நம்ம அதை வந்து நம்முடைய ஃபிலாசபியில் இல்லை, அது பயன்படுத்தலை. இதுவும் நமக்கு கிடையாது. மற்றபடி வேதாந்தத்தினுடைய ஃபிலாசபி தான் இன்றைக்கி மாடர்ன் ஃபிலாசபிக்கு அடித்தளமாக இருக்குது. இப்போ நீங்கள் பிரகிருதி பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எல்லாரிடமும் இருக்கக்கூடிய படைப்பு சக்தி. அந்த படைப்பு சக்தி படைக்குது யாருக்காக? யாரோ ஒருத்தன் பயனாளி ஒருத்தர் இருக்குன்னு இல்லை. அந்த பயனாளி யார்? அந்த படைப்பு சக்தியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், அவன் பேர் ஜீவன்னு பேர். அப்போ இந்த கேள்விக்கு இப்போதைக்கு பதில் வேண்டாம். நம்ம இன்னொரு சமயம் வேதாந்தத்தை முழுசாக பேச வேண்டி வந்துடும். இப்போ பிரகிருதிங்கிறது கிரியேட்டிவ் பவர். பிரகிருதி அனைத்தையும் செய்ய வல்லது. அந்த செய்ய வல்லது ஜடமாக இருக்க முடியாது. இந்த செயல் செய்வது வந்து பிரகிருதி தான். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட செயல்னு ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லா செயலும் இந்த காஸ்மாஸில் இருக்கிற அத்தனையுமே இந்த நாளுக்குள்ளே அடங்கலாம்ல. இப்போ மேட்டர்னு வந்துருச்சுன்னா மேட்டருக்குள்ளே சில நியதி இருக்குது தானே செய்யுது. எல்லா மேட்டருக்கும் பார்த்தோன்னா ஒரு சார்ஜ் இருக்கணும், ஒரு மாஸ் இருக்கணும், ஒரு ஸ்பின் இருக்கணும். இந்த பேசிக்காக எண்ணி சப்பட்டாமிக் பார்ட்டிகள் எடுத்துட்டோம்னா இந்த பேசிக் குணம் இருக்கணும். அது இருக்கணும் முதல்ல, அதுதான் மாஸ். அது செயல்படணும், அது ஸ்பின்னுங்கிறோம். இட் மஸ்ட் ஃபீல், அதை வந்து சார்ஜுங்கிறோம். எனி மேட்டர், அது மீசானோ பை மீசானோ கிரிப்டானோ எலக்ட்ரானோ புரோட்டானோ நியூட்ரானோ எந்த மேட்டர் சப்படாமிக் பார்ட் எடுத்தாலும்
ஃபிசிக்ஸில் அதை இட் வில் பி டிஃபைன்டு ஒன்லி இன் மேஸ், ஸ்பின், சார்ஜ். இந்த மாஸ் வந்து 0வாக இருக்கலாம், அது மேலேயும் இருக்கலாம். ஸ்பின்னுங்கிறது வந்து ஆஃப் ஸ்பின்னு, ஃபுல் ஸ்பின்னு, லெஃப்ட்டு, ரைட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு சார்ஜ் இருக்கணும். சார்ஜ் அதிகமாக நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம். இது தானே எல்லாமே இருக்குது. இதை வேதாந்தம் என்ன சொல்லுது? இந்த மாசுங்கிறது வந்து எடை இருக்குது இல்லையா, அது ஜடம் தானே, அதான் அது தாமசம் அப்படின்னு சொல்லுது. அப்போது அதனுடைய ஸ்பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரஜசம், இயக்கம்னு சொல்லுது. அது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால, பாசிட்டிவ் இருக்கக்கூடிய புரோட்டான் இருக்கிறதுனால உணர்வும் இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டலாகவே பார்ட்டிகல்ஸுக்கு வந்து 3 இருக்குது. அது சத்துவம், ரஜஸ், தமஸ். இதுதான் பிரகிருதினுடைய ஆதார குணங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏதோ ஒரு வகையில் நம்ம இது முடித்து போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் சயின்டிஃபிக்காக அந்த வேதம் சொல்லியிருந்தெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கடவுள் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணி எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணல. அவருடைய கற்பனா சக்தி அது ஒரு நியதியிலிருந்து தான் ஆகணும். கண்ணா அப்படின்னான்னு இருக்காது இல்லையா? ஸோ அப்படின்னு புரிஞ்சு நாம அப்படி தானே இருக்கிறோம். சந்திரசேகர் சரஸ்வதி பெரியவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து சில நாத்திகர்கள் வந்து, என்ன நீங்கள் ஜெகத்குருங்கிறீங்க, நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு தானே குரு, நீங்கள் எல்லாருக்கும் குரு, நீங்களே இப்போ பேனர் போட்டுக்கிறீங்க அப்படின்னு ஒரு நக்கலாக ஜெகத்குருவுக்கு கேள்வி கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் ஜெகத்து குரு இல்லை, ஜெகத் எனக்கு குருன்னார். அப்புறம் ஆதி அப்படின்னா, இப்போ நிறைய சங்கரா இருக்கிறார். இங்கே ஒருத்தர் சங்கரன் பேர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, கிளாஸ் எடுக்கிறாரு. அப்புறம் இந்த சங்கரர் மரபை கொண்டு வந்தவங்கெல்லாம் அந்த மரபை ஒட்டி சங்கரா, ஆனந்தா அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கிறாங்க. அது ஒரு மரபு. ஒரு 10 சர்நேம்ஸு நமக்கு உண்டு. இந்த வேதாந்த மரபில் வர்றவங்களுக்கு 10 சர்நேம் வச்சுக்கலாம். கிரி அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்குவாங்க, கிரின்னு முடியும். தீர்த்தன்னு முடியும், ஆனந்தான்னு முடியும், இந்திரன்னு முடியும். இப்படி ஒரு மரபு இருக்குது, அதனால் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த இந்தியா முழுக்க சங்கராச்சாரியர்கள் எத்தனை பேருன்னா அது 500-600 பேர் இருப்பாங்க. நீங்கள்லாம் எதிர்கால சங்கராச்சாரியர்கள். நீங்களே இதை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பேரை மாற்றிட்டு சங்கரன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்று அதுதான் அப்படி நடந்து ஆகணும். இப்போ சங்கராச்சாரியர் எல்லாமே இருக்கிறதுனால இந்த மரபுக்கு முதல்ல ஒருத்தர் இருந்திருக்கணும் இல்லையா? அதனால் அவர் ஆதி சங்கராச்சாரன் பேர் வச்சுருக்கிறோம். அதுக்கு அவருக்கு முன்னாடி குரு இருந்தாங்க. அவங்க கௌடபாதர், கோவிந்த பாதர்னு அவங்க பாதர்னு பேர் போட்டுக்கிறாங்க. ஃபாதர் இல்லை, பாதர், வழிகாட்டின்னு பேர். பாதம், பாதர். அப்புறம் சரிங்க. நீங்கள் வந்து அசல் வேதாந்த குருவா? இப்போ நாங்கள் டிவோட்டிஸ் இருக்கோம், டிவோட்டிஸோட குழந்தைங்க அன்மேரிடாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் அறிவுரை கல்யாணம் என்ன சொல்லலாம்? கல்யாணத்துக்கு பண்ணலாமா இல்லை வேண்டாம் டைரக்டாக? அதாவது உங்களோட பார்வையில் மேரேஜ்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் மேரேஜ் தான் பண்ணி ஆகணும். கரெக்ட். அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், உங்களுடைய ப்ரியாரிட்டி என்னன்னு பாருங்கள். ஒரு ஜீவன் பிறந்துட்டுறா, அவனுக்கு 2 ப்ரியாரிட்டி இருக்குது. நிவிருத்தி மார்க்கம், பிரவிருத்தி மார்க்கம்னு இயல்பாகவே இருக்குது. இப்போ சங்கரர் பிறந்ததுலேருந்தே நிவிருத்தி மார்க்கத்துக்கு வந்துட்டார். உள்முகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் உலகம் எதுவும் அவருக்கு பயனுள்ளதாக தெரியல. அந்த குடும்பம், வாசல், இந்த சொத்து, பந்து, உறவுகள் அப்படின்னு குழந்தையிலே அவர் 8 வயசில் இருக்கும்போதே அவருக்கு இந்த நிவிருத்தி மார்க்கத்துக்கு வந்தார். இன்வர்டு டைரக்டட் மைண்டு. அப்படி இருந்தவங்களுக்கு கல்யாணம் வேண்டான்னா அவங்க செய்துக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி பிறக்கும்போது பிரவிற்த்தி மார்க்கத்தில் பிறந்துடுறாங்க. அவனுக்கு நிவிருத்தி மார்க்கம் பின்னாடி தான் வருது. அது வரைக்கும் அவன் உலகத்தில் வாழ்ந்தாகணும் இல்லை. அப்போ பிரவிற்த்தி மார்க்கம்னா அவன் மஸ்ட் டூயராக இருக்கணும். டூயர்னால் ஒரு கர்த்தாவாக இருக்கணும். இப்போ கர்த்தான்னு வந்துடுதுன்னா போக்தாவாக தான் இருக்கணும். ஸோ கர்த்தா போக்தாவாக ஒருத்தன் தன்னை உணர்கிற வரைக்கும் அவன் பிரவிற்த்தி மார்க்கத்தில் தான் போய் ஆகணும்.
ஸோ ஹேஸ் டு கெட் மேரிட் டு. அதுக்கு தான் வேதம் எல்லா ஜீவனுக்கும் ஆசிரமம்னு சொல்லிடுது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரசன், அப்புறம் சன்னியாசிங்கிறார். இப்போ சன்னியாசி வரும்பொழுது தான் அவன் வந்து நிவர்த்தி மார்க்கத்துக்கு போகிறான். அது வரைக்கும் பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கான். இந்த பிரவருத்தி மார்க்கத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கும்போதே நிவர்த்தி மார்க்கத்துக்கு வேண்டிய தகவலை அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனால் பாடப்புஸ்தகத்தில் அப்படி இருக்குது, வேதம் சொல்லிக் கொடுக்குது. ஆனாலும் அவனை வந்து உடனடியாக நிவர்த்திக்கு போக முடியாது. இப்போ அவனை இல்லற வாழ்க்கையை போடுறதுனால கிரகசன் ஆகிறான். இப்போ கிரகசன் ஆகிட்டு ஒருவேளை அவன் ஞானி ஆகிட்டு எதுவுமே உபதேசத்தில் செய்யலைன்னு வைங்க, பிரவருத்தி மார்க்கமே இல்லைன்னு வைங்க, இந்த உலகத்தில் பூமியில் மக்கள் இருப்பாங்களா? ரீப்ரொடக்ஷனே இருக்காது. அப்புறம் எதிர்காலத்தில் வர ஜீவனுக்கு ஒரு குரு வேணும், மனித சரீரம் வேணும்னா யார் கொடுப்பாங்க? இப்போ குருவுக்கே மனித சரீரம் கொடுக்குறது அம்மா அப்பா பிரவருத்தி மார்க்கில் இருந்தாகணும் இல்லை. இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து பிரவருத்தி மார்க்கில் நிவர்த்தி மார்க்கில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ண நான் எங்கேருந்து வருது? அதனால் பிரவருத்தி மார்க்கம் உன்னை அதிகாரியாக மாற்றும். அதனால் பகவான் சொல்கிறாரு, நான் இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 2 விதமான மார்க்கத்தை நான் கொடுத்துருக்குறேன். கர்மயோகேனோ யோகினாம், ஞானயோகேன சாங்கியானாம் அப்படின்னு 2 மார்க்கம் கொடுத்துருக்குறேன். சாங்கியானம் என்று சொல்லக்கூடிய ஞான மார்க்கத்தில் நிவர்த்தி, உள்முக திருப்பம், கர்மயோகங்கிறத பிரவருத்தி அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2த்தையும் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் 2 மார்க்கமுமே மனிதர்களுக்கு ஒன்றை கொடுக்கும் கட்டாயம். அது மன தூய்மை. மன தூய்மை அடைவதற்கு உனக்கு நிவர்த்தி வேணுமா பிரவருத்தி வேணுமா? 2மே மன தூய்மை கொடுக்கும். மன தூய்மை எதுக்காக? முக்தி அடைவதற்காக. அப்போ தான் ஞானம் தத்துவமசி புரியும். மன தூய்மை இல்லைன்னா தத்துவமசி வாய்கிழே பேசுவாங்க, ஆனால் அனுபவிக்க மாட்டாங்க. அனுபவிக்கிற மனம் தூய்மை இல்லை. மன தூய்மை அடைஞ்சிடுச்சுன்னா அந்த அனுபவம் தானாக வந்துடும். நானே பிரம்மங்கிற அனுபவம் வந்துடும். நானே பிரம்மங்கிற அறிவு இருக்கும். ஆனால் மன தூய்மை இல்லாததுனால பிரவருத்தி மார்க்கத்தில் இது போய்கிட்டே இருக்கிறதுனால அது பிரம்மமாக வாழாது. அதனால் மன தூய்மை கட்டாயம் வேணும். மன தூய்மை தான் அதிகாரித்துவம். விவேக, வைராகிய, சமதபாதி, சட்க, முமுட்சுத்துவம் என்ற 4மே சாதன சவிஷ்டயம் மனதை தூய்மை செய்வதற்கு. இப்போ மனதை தூய்மைதற்கு பகவானே 2 மீன்ஸ் கொடுத்துருக்கார். இல்லற வாழ்க்கை, துறவற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை கர்மயோகங்கிறார், துறவற வாழ்க்கை ஞான யோகங்கிறார். 2 வாழ்க்கையில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? மன தூய்மை கிடைக்கும். கடைசியில் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? மன தூய்மை வச்சுட்டு தத்துவமசி கேட்டு தான் முக்தி அடையணும். அப்போ முக்திங்கிறது 2 பேருக்கும் பொது. ஆனால் மன தூய்மைக்கு 2 பேருக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தன் சந்நியாசத்தினால கர்ம தியாகத்தை செய்து கொண்டு கர்மமே செய்யாமல் சந்நியாச இருந்து இல்லறம் நடத்தாமல் அவன் மன தூய்மை அடைகிறான். இன்னொருத்தன் இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மம் செய்து கொண்டே மன தூய்மை அடைகிறான். இப்போ பகவான் கிருஷ்ண அர்ஜுனன் கேட்குறான், நீங்கள் 2 சொல்கிறீங்க, எனக்கு எது சூட்டபிள்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே கர்மயோகத்தை விட ஞான யோகம் வசதி தான். ஆனால் உன்னால் முடியாது. உன்னால் சன்னியாசியாக வாழ முடியாது. உன் போர்க்குணம், உன் சத்திரிய குணம், உன்னுடைய வீரம், உன் கர்வம், உன் நாட்டு மக்களுக்கு நீ கடமைப்பட்டிருக்கு, இதெல்லாம் உன்னை வந்து, அதனால் கர்மயோகத்துக்கே நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நம்முடைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அவங்க பிரவிருத்தியில் இருக்கிறாங்க, நிவர்த்தியில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த நிவர்த்தி மார்க்கம் அவங்களுக்கு கட்டாயம் மன தூய்மை தருதான்னு பார்க்கணும். மன தூய்மை தராத நிவர்த்தி மார்க்கத்தில் போயிட போகிறாங்க. அது ஒரு ஆபத்தானது. இன்றைக்கி நிறைய பேர் மன தூய்மை தரேன் அப்படின்றது தெரியாமலே ஒரு மார்க்கத்தை உண்டாக்குறாங்க. நீங்கள் பேச்சுலராக இருங்க, கல்யாணம் பண்ணிங்க, சன்னியாசியாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன தூய்மை இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் கர்மயோகம் இல்லறத்தில் தான் மன தூய்மை சீக்கிரம் கிடைக்கும்னு பகவான் சொல்கிறார். இல்லறத்தில் மன தூய்மைனா என்ன அது சொல்லுங்கள். மனத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை மன தூய்மைன்னு. சன்னியாசியாக இருந்தால் மனசில் விருப்பு வெறுப்பு எல்லாம் போயிடுமா? வாய்ப்பே கொடுக்கலையே. அவன் தான் ஒன்றுமே செய்யலையே, ஊரை விட்டே ஒதுங்கி இருக்கிறானே. அவனுக்கு விருப்பு வெறுப்பு போச்சான்னு எப்படி சொல்ல முடியும்? போகவே போகாது. அவன் இருக்கிற இடத்துல விருப்புக்கும் வெறுப்புக்கும் வாய்ப்பு இல்லாததுனால அவன் அப்படி இருக்கிறான். அவனுக்கு விருப்பு காட்டுறதுக்கு இடம் இல்லை, அவன் காட்டில் இருக்கிறான். வெறுப்பு காட்டுறது யார் இருக்கிறாங்க? அங்கே மரம் செடி கொடிகளும் நதியும் மலையும் தானே இருக்குது. அதனால் விருப்பு வெறுப்பு போயிடுச்சுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை.
ஆனால் மனசில் அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் சன்னியாசிங்கிறது ஒரு கடினமான பாதை. ஆனால் இல்லறத்தில் இருந்தான்னா விருப்ப வெறுப்பும் அவனுக்கு இருக்கும், சுற்றுச்சூழலாம். ஆனால் கர்ம யோகங்கிற முறையில் ஒரு பாவனையில் வாழும் பொழுது தன் வெறுப்பையெல்லாம் அடக்கிக்கிறான், தன் வெறுப்பையெல்லாம் சுருக்கிக்கிறான், நியூட்ரலாக பார்க்குறான். இப்போ மனசு தூய்மை அடைஞ்சு வெறுப்பதற்கு ஒன்றும் இல்லை, விரும்புவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வரும்பொழுது அவன் ஞானத்துக்கு ரொம்ப தயாராகிடுறான். இப்போ நீங்கள் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சந்ததிகள் எல்லாம் இல்லறமா துறவரமா அப்படின்னு கேட்டோம்னா அது அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. அந்த துறவரம் ஆபத் சந்நியாசமாக இருக்கக்கூடாது. இது நல்லா குவைட்டாக இருக்குது, வேலை வெட்டி இல்லாமல் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கலாம், அதுக்கு இல்லை. இது ஞானத்திற்காக எடுத்த துறவரமாக இருக்கணும். அது ஞானம் குறித்ததாக இருக்கணும், அது யோகம் குறித்ததாக இருக்கக்கூடாது. இப்போ நாம் பார்க்கின்ற நிறைய குருநாதர்களாக இருக்கிறாங்க, அவங்க ஞானம் தருவதில்லை, யோகம் தராங்க. அது கர்மயோகம் இருந்தால் நான் ஒத்துக்கிறேன். அந்த கர்மயோகம் செய்வதற்கு இல்லறம் வேண்டான்னு நான் சொல்லலை. இல்லறத்தில் தான் கர்மயோகத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. சன்னியாசத்தில் கர்மயோகத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவன் கர்ம சன்னியாசி, இவன் கர்ம பல சன்னியாசி. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. இல்லறவாசி கர்மம் விட மாட்டான், ஆனால் கர்மத்தின் பலனை விட்டுருவான், நைஷ்கர்மியமாக செய்வான், நிஷ்காமியமாக செய்கிறான். ஆனால் இந்த சன்னியாசி கர்மத்தையே விட்டுருவேன். அப்போ 2 பேர் வாழ்க்கை முறை சொல்கிறார். கர்ம சன்னியாசி, இன்னொருத்தன் கர்ம பல சன்னியாசி. கர்ம பல சன்னியாசியை இல்லறத்தம் என்றும் கர்ம சன்னியாசியை துறவரம் என்றும் சொல்கிறார்கள். அப்போ இல்லறத்தில் இருக்கின்ற துறவின்னு தான் சொல்லணும், இல்லறத்தில் இல்லாத துறவின்னு சொல்கிறோம். 2 பேருமே துறவில் தான் இருக்கிறோம். டாக்டர் கேட்குறீங்க, அவர் கேட்குறாரு. வணக்கம் குருஜி. மெய்யை அறிவதற்கு தூய்மையான மனம் தேவை என்று குருஜி சொல்வது தெளிவாக புரிகிறது. அசுத்தமான மனம் மெய்யை அறிய முடியாது என்பதும் தெளிவாகிறது. தூய்மையான மனம் இல்லறத்தின் மூலம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால், செயல்பட்டால் அது மன தூய்மைக்கு வழிவகுக்கிறது என்றும் குருஜி சொன்னது மிக தெளிவாக புரிகிறது. ஆனால் இல்லறத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது சாதாரணமாக என்னை பொறுத்தவரை மிகவும் கடினமாக தெரிகிறது. அது சந்நியாச வாழ்க்கையை விட கடினமாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது சில சமயங்களில். அதனால் மன தூய்மை அடைவதற்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது அல்லாமல் வேறு என்ன முறைகள், இப்பொழுது என்னை போன்ற ஒரு மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் வேறு என்ன முறையில் மனம் தூய்மையாகும் என்று குருஜி சொல்லுகிறேன் அறிவுறுத்தினால் உதவியாக இருக்கும். நன்றி. இது செல்ஃப். இது இப்போ இந்த செல்ஃப்ங்கிற நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? டூயர், என்ஜாயர், கர்த்தா, போக்தா அப்படின்னு 2 நாம் அப்படி தான் இருக்கிறோம். எந்த உயிரினம் எடுத்தாலும் அது எதாவது செய்யும், அனுபவிக்கும், செய்து அனுபவிக்கும். அனுபவத்துக்காக தான் செய்யுது. சமையல் எதுக்குன்னா அனுபவிக்கிறதுக்காக சமையல் செய்கிறோம். சமையல் செய்பவனாக கர்த்தாவாகவும் அதை சாப்பிடும்போது போக்தாவாகவும் இப்படி நம்ம எல்லா உயிரினும் வாழுது. இது 2 செய்வதற்கு அவங்ககிட்ட ஒரு கருவி இருக்கணும் இல்லையா? யார் அது கர்த்தா, யார் அது போக்தா அப்படின்னா அதோட மனம்.
அந்த கரணம்ங்கிற இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளம். உள்ளம்தான் இந்த கர்த்தா போக்தா. அந்த உள்ளத்தில் 2 பகுதி இருக்குதுங்க. அறிவு. உங்ககிட்ட உள்ளத்தில் அறிவு பகுதி இருக்குது. லேர்னிங் எபிலிட்டி அதில் தான் இருக்குது. உணர்வு பகுதியும் இருக்குது. அது எமோஷனல். இது ரேஷனல். இது ட்ரிகரில் வரும் எமோஷன். வெளியிருந்த புற தூண்டுதலுக்கு இட் வில் எமோட். அதுதான் எமோஷன்னு பேர் வச்சுருக்கோம். அந்த நினைவு வச்சுக்கிட்டு மறுபடியும் இது க்ரியேட் பண்ணும். அது மெமரியில் அந்த எமோஷன். ஒரு மரணம் நடந்திருக்குது, பார்த்துட்டோம், ஒரு எமோஷன் அப்போ வருது. 10 நாள் கழித்து மறுபடியும் அந்த நினைவு வந்து மறுபடியும் அதே எமோஷன் கொடுக்குது. அப்போது அந்த எமோஷனை மறுபடியும் கொண்டு வந்து யார்? இந்த ரேஷனல் தான். இவன் தான் மெமரி. இந்த நினைவு வச்சுக்கிட்டு இப்படி ஆகிப்போச்சு, நாளைக்கு உனக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் அவன் சொல்லிகிட்டே இருப்பான். அறிவு பகுதியும் உணர்வு பகுதியும் நம்மக்கிட்ட இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து இவன் தான் டூயர், இவன் என்ஜாயர். அவன் தான் அனுபவிக்கிறான். காரியத்தை இவன் தான் செய்கிறான். அறிவு தானே செய்ய வைக்குது எல்லாத்தையும். அப்போ டூயர், என்ஜாயர், கர்த்தா போக்தாவாக நான் இருந்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த நான் ஆத்மா. அது அகர்த்தா அபோக்தா. அது செய்பவனும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. இப்போ நான் கர்த்தா போக்தாவாக இருந்து அகர்த்தா அபோக்தாவுக்கு நான் மாறணும். அது என்ன பண்ணணும்? கர்த்தாவாக இருந்தால் எதுவும் செய்யணும், செய்யாமல் இருந்துடலாம். போக்தாவாக இருக்குன்னா அனுபவிக்காமல் இருந்துடலாம். அப்படின்ட்டு நானை நீங்கள் வச்சுக்க முடியுமா? யாராலும் முடியாது. இந்த நான் எப்படியுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் கர்த்தாவாக. ஏன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய விட்டாலும் அது ஒரு கர்மம் ஆகிடுது. ஒன்றுமே செய்யலைங்கிறது ஒரு வேலைங்க. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உட்காந்துட்டுருன்னு சொல்கிறாங்க. இந்த பெயிண்ட் பூசுகிறவங்களுக்கு தொங்கு சாரம்னு கட்டிகிட்டு இருக்கிறான். அவனை பிடிச்சிக்கிற ஒருத்தர் இருக்கிறான் அந்த கயிறை. இவன் தான் பெயிண்ட் பூசுவான். அவன் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஆனால் அது ஒரு வேலை. அவனுக்கு கூலி கொடுக்குறாங்க. ஏதாவது செய்தான்னு என்ன ஆகும்? அதை எதுவும் செய்யாததும் ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்பது அகர்த்தாவாக போக்தான் மாற முடியாது. ஆனால் அதை அகர்த்தா போக்தாவை மாற்றுவது, கர்த்தா போக்தாவதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா விருப்பு வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்புகள் தான் ஒருத்தனை கண்டினியூஸாக கர்த்தாவாகவும் போக்தாவும் வச்சிருக்குது. ஒரு பொருள் விரும்புகிறான், அதை அடைவதற்கு ஒரு வேலை செய்கிறான், கர்த்தாவாயிட்டான் இல்லையா? அப்புறம் அதை அடைஞ்சு போய் அனுபவிக்கும் போது போக்தாவாயிடுறான். ஒரு பொருள் விரும்புகிறான், கிடைக்க மாட்டேங்குது, அதை அழிக்கிறதுக்கோ அதை தடுக்கிறவங்களை அழிப்பதற்கும் வெறுப்பு உண்டாகுதில்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு போக்தாவாக இருக்கிறானோ அவனுக்கு எப்பவுமே ஒரு சவால் இருக்குது. ஏனென்றால் மனிதர்கள் விரும்பும் பொருள் எல்லாருக்கும் விரும்பும் பொருளாக இருக்குது. நான் விரும்புகிற பொருள் இன்னொருத்தனும் விரும்புமா இருக்குது. போட்டி வருதில்லை, ஆனால் அழிக்க வேண்டியிருக்குதில்லை. மனிதர்கள் சேர்ந்து வாழும் பொழுது கர்த்தா போக்தாவாக இருந்தால் அவன் கட்டாயம் விருப்ப வெறுப்பில் இருந்தே ஆக வேண்டியிருக்கிறது. இது எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது? இப்போ ஏன் சார் இதை நீங்கள் கேட்குறீங்க? இந்த விருப்ப வெறுப்பை நம்ம நீக்காமலே வேறு மெத்தட் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், வேறு வழியே இல்லை, சொல்லிட்டு கேளு. இப்போது தத்துவமசி அப்படிங்கிற ஒரு ஞானம், நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம் இங்கே 2 பேரில் யார்கிட்ட இருக்குது? இவங்ககிட்ட இருக்காது. இவன் தான் அறிவு, இவன் தான் புரிஞ்சுக்கிறான் குரு சொன்னதெல்லாம். ஓ, இந்த பிரகதாரண்ய உபநிஷத்து அப்படி சொல்லியிருக்குதா? அதில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லியிருக்குதே. பிரகதாரண்ய உபநிஷத்து அந்தர்ஜோதி பிராமணம்னு ஒன்று இருக்குது சொல்லுது. அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஐயா, இந்த எல்லா மனிதர்களும் பிரவருத்தின்னு செய்கிறாங்களே, இந்த செயல் கர்த்தா, அவங்களுக்கு அறிவாக இருப்பது எது, வெளிச்சம் தருவது எது அப்படின்னா, எல்லாரும் வேலை செய்கிறது பகலில் வெளிச்சம் சூரியன் தான்டா. சூரியன்லாம் எல்லாம் தூங்கிடுவாங்கல்ல. கர்மத்தை செய்வதற்கு சூரியன் தான் காரணம். சரி, சூரியன் இல்லைன்னா நிலாவே இல்லைன்னா கைவிளக்கும் இல்லைன்னா கும்மிருட்டில் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க,
அங்கே நகராத, அங்கே வந்து ஒரு பாம்பு இருக்குது, அசையாமல் நில்லு அப்படின்னா சப்தம் தானே அவனுக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போது அவனுக்கு வெளிச்சம் தருவது சூரியன், சந்திரன், கைவிளக்கு, அப்புறம் யாரோ ஒருத்தருடைய சப்தம். அவனும் இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு விளக்கு இருக்குது, அது அணைஞ்சு போச்சா? அந்த ஜோதி எப்பவுமே உங்ககிட்ட நீ இருக்கிறாய். மீதி எல்லாத்தையும் பார்ப்பதற்கும் செய்வதற்கும் உனக்கு சூரியன் தேவைப்படுது, நிலா தேவைப்படுது. லைட்டை போடு, எப்படி நான் சமைக்கிறது, லைட்டை போடு, நான் எப்படி படிக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் இல்லாமல் போயிட போகிறேன், இப்போ ப்ளீஸ் லைட்டை போடுங்க யாரோ சொல்கிறாங்களா? சூரியன் இருந்தால் தான் நான் இருப்பேன், நிலா இருந்தால் தான் இருப்பேன், லைட்டு போட்டு வச்சா தான் நான் இருப்பேன், யாருமே சொல்கிறது. அப்போ அவன் என்ன செய்யணும்? தான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவன் அகர்த்தா போக்தா. அப்போ யாரோ ஒருத்தன் கர்த்தா போக்தா வந்திருக்கிறானே, அவன் தான் இந்த புத்தி. இப்போ இந்த புத்திக்கு டேய் நீ கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அந்தர்ஜோதி பிராமத்தில் இந்த ஜோதிக்கு ஜோதிக்கு ஜோதியாக கடைசி ஜோதியாக இருக்கக்கூடிய உன்னுடைய அறிவுக்கும் அறிவாக ஆத்மா இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த ஜோதிர் ஜோதி, அந்தர்ஜோதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறிவு வந்துடுச்சு இல்லையா? இவன் இப்போது அகர்த்தா அபோக்தான்னு ஆகிட்டான். அவன் சும்மா இருக்க முடியுமா? இந்த உணர்வு சும்மா இருக்குமா? பசிக்குதுன்னு கேட்கும். அறிவு பசி, செயல் பசி, அனுபவ பசி, இந்த மூணும் தீராத பசி இந்த எமோஷனில் இருக்குது. இந்த எமோஷன் செய்து எனக்கு பொறுக்கலை, ஜன்னல் திறந்து வேடிக்கை பார், என்ன நடக்குது அங்கே சத்தம், செல்ஃபோனை திறந்து பார், அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னு அறிவு பசி இருந்துக்கிட்டே இருக்குதுல்ல. அறிவு பசி இல்லாத நேரம் சொல்லுங்கள். ஒரு இடத்துல ஒரு பையன் உட்காரானா, ஏதாவது அது தரக்கிறான், இதை போடுறான், இதை போடுறான், டேய் ஒரு இடத்துல உட்கார மாட்டியான்னு, இல்லை கையில் செல்ஃபோனை கொடுத்துடணும், அப்போ தான் ஒரு இடத்துல உட்காரான். அப்போ அறிவு பசி மறுபடியும் அதுக்குள்ளே போகுது. இந்த எமோஷன் எப்பொழுதுமே பசியில் தான் இருக்குது. அப்புறம் அறிவு பசி வந்துடுச்சுன்னா சில பேருக்கு உணர்வு பசி வந்துடும். எதையாவது உணரணும், ஏதாவது தொடணும், யாராவது சீண்டணும், அழணும், கோச்சிக்கணும், சந்தோஷப்படணும், புது புது பொருளை அனுபவங்களை பண்ணணும் அப்படின்னு அந்த பசியும் வருதில்ல. இது ரெண்டுத்தையும் சேர்த்து கர்ம பசி வந்துடுது. ஏதாவது செய்தாகணும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ஆணியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பயனில்லாத காரியத்தை செய்துகிட்டே இருக்குது. இந்த தூண்லேயே அந்த தூண் ஓடும், அந்த தூண்லேயே இந்த தூண் ஓடும். ஒரு இடத்துல உட்கார முடியாது. இப்போ கர்ம பசி, இந்த ஞான பசி, இந்த உணர்வு பசி, இந்த மூன்றும் இதில் அடங்கலையே. இங்கே அடங்கிடுச்சு. அறிவு சொல்லுது நான் ஆத்மான்னு, எமோஷன் சொல்லுது பழைக்கிற வழியை பார், பத்திரமா இருக்குதா பேங்க்கில் காசு, சைக்கிளில் பூட்டி வச்சியா, காரில் பெட்ரோல் இருக்குதா, இது வந்து ஓயவே ஓயாது. இந்த இடத்துல எப்பொழுதுமே பயம், குரோதம், காமம், அசூயை, ஜலசி, காமம், லஸ்ட், குரோதம், வெறுப்பு, ஆங்கர், பயம், ஃபியர் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்து அறிவு தான் இருக்குது, நான் ஆத்மான்னு. ஆனால் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது? இதை வெல்லணும் இல்லையா? இதை வெல்றதுக்கு இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த பயம் விருப்பம் உண்டாகுது, குரோதம் இந்த வெறுப்பையும் உண்டாகுது, காமம் இந்த விருப்புக்கு தீனி போடுது. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா சந்நியாசமா இல்லறமா? சந்நியாசங்கிறது ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது. இப்போ பகவான் சொல்கிறாரு, எந்த ஞானியாக இருந்தாலும் அவன் மனதை வெல்லணும். ஞானம் அடைஞ்சிடலாம். 10 உபனிஷத்தும் படிச்சுட்டான், பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டான், யோகமெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டான், எல்லா யோகங்களும் தெரியுது அவனுக்கு. வாசி யோகங்கிறான், பிராணாயாமங்கிறான், கும்பக பிராணாயாமம் எல்லாமே செய்துட்டான், எல்லாம் அறிவில் இருக்குது. ஆனால் உணர்வில் மாறினானா? உணர்வில் திருப்தின்னு வந்துடுச்சுன்னா, ஆனந்தம்னு வந்துடுச்சுன்னா இந்த பயம் குரோதம் எல்லாம் போயிடும் இல்லை? அறிவு சொல்லுது நான் ஆனந்தம்னு, ஆனால் மனம் சொல்லுது பத்திரமா பார்த்துக்க, பொருளை வச்சுக்க, இப்படின்னு தான் இருக்குது. இப்போ உணர்வு தான் வெல்லணும். இப்போ விடுதலை யாருக்குன்னா, இந்த உணர்விலேருந்து விடுதலை பெறதாங்க முக்தி.
அறிவு ரொம்ப சுலபமாக கிடைச்சிடுங்க. அது யூடியூப்லையும் கிடைக்கும், இந்த வேதாந்தத்தை அல்லது புத்தகத்தை படித்தே வந்துடலாம். யாராவது சீப் குரு கிடைச்சாருனாக்கா ஒரு காசு கொடுத்து கூட அந்த கற்றுக்கலாம், அவர் நல்லா சொல்லிக் கொடுப்பார். ஆனால் மனதை எப்படி வெல்றது, எமோஷனை வெல்றது? இப்போ எமோஷனை வெல்றதுக்கு ஒரு ஆபத் சன்னியாசி எடுத்துகிட்டு தப்பிச்சு உலகத்தை விட்டு ஓடுறது வந்து ஒரு வழி இருக்குது. உண்மையில் போனால் சன்னியாசிகளை பெரிய சண்டை இருக்குது. எங்கள் குருநாதர் குருபரானந்தர் சொல்வார், நீங்கள் குடும்பஸ்தனாக இருக்கும்போது 16-15 பேர் உங்கள் ரிலேட்டிவ் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் குருகுலத்தில் வந்துட்டிங்கன்னா இங்கே 30 பேர் இருப்பாங்க. மனதை இவங்கக்கிட்ட வெல்றது தான் கஷ்டம். அங்கே உங்களுக்கு ஏதாவது மனம் பணிஞ்சிடும். சரி, நம்முடைய நோக்கம் இந்த ராகத்வேஷம், இந்த எல்லாமே ராகத்வேஷங்கிறத வச்சிடலாங்க. அசூயைன்றதையும் காமங்கிறதையும் விருப்புன்னு போட்டுருவோம், குரோதம் பயங்கிறத வெறுப்புன்னு போட்டுருவோம். ஃபண்டமெண்டல் ஃபீலிங் நமக்கு என்ன? விருப்பம் வெறுப்பந்தான், கொள்ளுதல் தள்ளுதல். ஐ வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ். இப்போ எங்கே போனாலும் நம்ம உலகம் ரெண்டாக தான் பிரிஞ்சிருக்குது. இந்த இடம் பிடிச்சிருக்குது, இன்னொரு இடம் பிடிக்கல. இந்த வேலை பிடிச்சிருக்குது, அந்த வேலை பிடிக்கல. இந்த உணவு பிடிக்குது, அந்த உணவு பிடிக்கல. இந்த உலகத்தை நீங்கள் ரெண்டாக தான் பார்க்குறீங்க தவிர சமமாக யாராக பார்க்க முடியுதா? சமமாக பார்க்கின்ற நிலை எப்போ வரும்? இப்போ யோகம் சமத்துவம் உச்சதே அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். கர்மயோகங்கிறது என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் சமத்துவத்தை பார்த்தல், ராகமும் இல்லாமல் துவேஷமும் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் வேண்டுதலும் இல்லாமல், வேண்டுதல் வேண்டாமை, அந்த நிலை வரணும்னா நீ வாழணும். அது எப்படி வாழ்ந்தால் உன்னுடைய மைண்டில் இருக்கக்கூடிய விருப்ப வெறுப்பு போகுங்கிறது ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கிறார். அந்த மெத்தடாலஜி பற்றி தான் யோகம். நான் யோகா கிளாஸ் போகிறேன், யோகா கிளாஸ் போகிறதெல்லாம் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பகவான் சொல்கிற யோகங்கிறது கர்ம யோகம் தான் சொல்கிறார். அதை பக்தி யோகம்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் தியான யோகம்னு சொல்கிறாங்க. எல்லா யோகமாக இருந்தாலும் மனதை விருப்பிலிருந்து நீக்கிதான் பாருங்கள். யோகங்கிறது கர்மம். எப்படிப்பட்ட கர்மம்? செய்வதில் ஒரு ஆட்டிடியூடு, ஒரு மனோபாவம், அந்த பலனை அனுபவித்தல் ஒரு மனோபாவம், இப்படின்னு சொல்கிறார். இதை தான் கர்மயோகங்கிறார். செய்வதில் என்ன மனோபாவம்னா, நீ செய்வதை இறைவனுக்காக செய். அனுபவிப்பதை, அது செய்தால் ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? அந்த பலனை அனுபவிக்கும்போது இறைவனுடைய பிரசாதமாக அனுபவிச்சு. பிரசாதத்தை நம்ம எப்படி வாங்குகிறோம்? கண்ணில் ஒத்தி வாங்கிக்கிறோம். ஏன்னா இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்ல மாட்டோம். பொங்கலில் கல் இருந்தது அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். சகிச்சுக்கிறோம் இல்லை, அது பிரசாதம். பஞ்சாமிர்தத்தை ஒரு பிரசாதம்னு சாப்பிட்றோம், அது பெசைன்னு கையில் போட்டு பிசைகிறாங்க, 5 பொருளை போட்டு பிசைகிறாங்க. அதை நம்ம சாமி இதுன்னு சொல்லி நம்ம விட்டுறோமா? சாம்பலாக சில இடத்துல கொடுக்குறாங்க. என்ன அங்கெல்லாம் நிறைய புளியோதரை கொடுக்குறாங்க, தத்தி அன்னம் கொடுக்குறாங்க, நீங்கள் வெறும் சாம்பல் மட்டும் கொடுக்குறீங்களே, அப்படி யாரும் சொல்கிறது இல்லையே. இப்போ நம்முடைய கர்மம் செய்தால் அதில் உண்டாகின்ற பலன் அதை இறைவன் கொடுத்ததாக எடுத்தது. இறைவனுக்கு செய்தோம், இறைவன் கொடுத்தார் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு இருக்குது இல்லையா? அதை கர்மயோகம்னு பகவான் சொல்கிறார். அதை நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். எல்லாரும் கர்மம் செய்வதே பலனுக்காக தானே. கர்மத்தை செய், பலனை விட்டுடுன்னு பகவான் சொல்கிறார். அது எல்லாரும் கஷ்டமாக இருக்குது. அப்போனா வேலை செய்து சம்பளம் வாங்காமல் போயிடுதா? அப்படி இல்லை. சம்பளத்தை இறைவன் கொடுத்ததாக வாங்கிக்க. அது கொஞ்சமாக கொடுத்தாங்க, அதிகமாக கொடுத்தாங்கன்னு முணுமுணுக்காத அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்மளை தலையரிச்சு மிளகா அரைச்சிடுவாங்களே சார் அப்படின்னு. அப்படி இருந்தால் உனக்கு ராகத்வேஷம் போக, நீ வாழ்க்கையில் எட்டனில் போராடிக்கிட்டே இருக்கணும். உனக்கு ராகத்வேஷம் போகணுன்னா இதை நீ செய்யுங்கிறார். என்னுடைய குறிக்கோள் ராகத்வேஷம் போகணுன்னா நீங்கள் பலன் மீது பற்று வைக்கக்கூடாது. நான் ஒரு மெத்தட் கூட சொல்கிறேன். பகவான் இதெல்லாம் ஒரு கம்பினேஷன் சொல்கிறேன். செய்த பிறகு தான் எல்லாருக்கும் பலன். வேலை செய்த பிறகு சம்பளம், ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் நம்ம ஃபீஸு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், செய்வதே பலனாக இருந்தா, செய்து முடித்த பிறகு பலன் வேண்டாம், செய்வதே பலனாக இருந்தால் அந்த பலன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆனந்தமும் சுகமும் கிடைக்குது. நீங்கள் செய்வதே சுகமாக இருந்தால் அது கர்மயோகங்க. அது எப்படி சார் முடியும்? நீ இல்லறத்தில் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் சுகமாக இரு. ஒரு பாட்டு, காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம். அந்த பாட்டில்
மனைவியையும் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். இப்போ நான் தனியாளாக இருந்தேன், இப்போ 2 பேரும் சுமக்க வேண்டியதாக இருக்குது. இவளையும் பார்க்கணும் அவளையும் பார்க்கணும். மனைவியையும் குழந்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பது தான் சுகம் என்று மனதைக்குள்ளே நினைக்கின்றேன். அப்போ அந்த சுமையை அவனுக்கு சுமையாகவே தெரியலையா, அது ஆனந்தமாக இருக்குதா. கரும்பு கொடுத்துருக்குறாங்க, எனக்கு சக்கை வேணும், நாங்கள் பகாசின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கையை வச்சு பேப்பர் செய்ய போகிறோம். அந்த கரும்பு செய்கிற மிஷின் இப்போ ரிப்பேர், எனக்கு யாராவது பல்லில் கடித்து சாரை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு எனக்கு சக்கையை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை பேர் வருவாங்க? கரும்பு தின்னு கூலியாடு. மெல்லுவதே ஆனந்தமாக இருக்குது, அது சுகமாக இருக்குது, அது வெயிட் பண்ண வேண்டியதில்லை. டூயிங் யூ ஆர் என்ஜாயிங். அப்போது விளையாட்டு அப்படி தானே. ஜிம்முக்கு போய் எவ்வளோ கஷ்டப்படுறோம். 30 கிலோ தூக்கிட்டேங்க, நாளைக்கு எப்படி இருந்தால் 40 தூக்குவேன். நான் 80 கிலோ நான் கிளியர் பண்ண போகிறேன். ஒலிம்பிக்ஸுக்கு எவ்வளோ பாடுபடுறான் அவன், அந்த கோப்பைக்காக பாடுபடுறான். ஹி என்ஜாய்ஸ். ஸ்மூத்தாக ரோடு போட்டிருக்காங்க, அங்கே யாரும் நடக்க மாட்டேங்கிறாங்க. வா சண்டே நம்ம மலைக்கு போகலாம் அப்படின்னு கல் முள்ளும் ஏறி தான் போகிறாங்க. இன்னும் இந்த மலை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதே. இப்போ ஐயப்பன் கோயில் போகிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அந்த காலத்தில் நாங்கள் போகும்போது கல் முள்ளும் காலுக்கு மெத்தை மர வேர்களெல்லாம் பிடிச்சிட்டு தவழ்ந்து உட்காந்து எழுந்தெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்போ ரேம்ப் கட்டியிருக்கிறாங்க, இப்போ ரோப்பும் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நிறைய பக்தர்கள் காட்டு வழியாக தான் போகிறாங்க, பெருவழின்னு சொல்கிற வழியில் போகிறாங்க. ஏன்? கர்மத்திலேயே ஆனந்தம் இருக்குதில்லை, அதுதான் கர்மயோகம் சொல்கிறார். நீ செய்வதே எனக்காக செய்து அதுலேயே ஆனந்தம் அழிவிடா, நீ ரிசல்ட்டை பற்றி ஏன் கவலைப்படுற? அது நல்லா தான் வரும். ஒருத்தன் ஆனந்தமாக ஒரு காரியம் செய்கிறான், ஒருத்தர் வெறுப்பாக செய்கிறான், எந்த காரியம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள்? ஆனந்தமாக செய்கிற காரியம். அப்போ பலன் இப்படி இல்லாமல் போகும், பலனும் கிடைக்கும், செயல்லையும் பலன் இருக்குது. அப்போ டபுள் டோஸ் அவனுக்கு. இப்போ கரும்பு தின்னும்போது என்ஜாய் பண்ணிட்டான், அப்புறம் போகும்போது 100 ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா நல்லா மென்று இருக்கிறான். அதாவது கொஞ்சம் சக்கையை விட்டுடும், சர்க்கரையை இவன் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறான், பகாசி கொடுத்துருக்கான். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லறத்தை எப்படி நடத்தணும்? கணவனையும் குழந்தையும் மனைவியும் ஒருவனாக சுமக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் அம்மாவையும் அப்பாவையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் மனைவியும் என் குழந்தைகளையும் உற்றார் உறவினர்களும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பது தான் சுகம் என்று மனதுக்குள்ளே நினைக்கின்றேன். ஏன்னா இதெல்லாம் இறைவன் தான் மனித ரூபத்தில் இருக்கிறான். இவங்களை செய்வது இறைவனுக்கு செய்கிற கைங்கரியமாக நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தானே, என் தாய் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேவை செய்யணும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரே. என்னை சீராட்டி பாராட்டி குளிப்பாட்டி அம்மாவை எறும்பு மிக்காமல் ஈமைக்காமலும் காப்பாற்றினாங்க. பசிக்கும் போதெல்லாம் என்னை கேட்காமலே சாப்பாடு கொடுத்தாங்க. மலைஜலம் கழிக்கும் போதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாங்களே, அவங்க அதை சுகமாக தானே எடுத்தாங்க, முணுமுணுத்தாங்களா? ஆனால் நாம் அந்த அம்மாவுக்கு செய்யும் பொழுது இந்த கிழமை போய் தொலைய மாட்டேங்குது. ஏன் இப்படி முணுமுணுக்குது? இப்போ நம்ம குழந்தை நம்ம அழலையா, ஓயாமல் அழலையா? இப்போ சுகமாக தானே இருந்தாங்க. ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஆட்டிடியூடை தான் கர்மயோகங்கிற. இந்த ஆட்டிடியூட் வரும்பொழுது உங்கள்கிட்ட வெறுப்புங்க சொல்லுங்கள். எதை ஹேட் பண்ண போகிறீங்க, எதை லைக் பண்ண போகிறீங்க? ஆனால் கர்மம்னு செய்தேன்னா ஐ லைக் திஸ் ஒர்க், ஐ டோன்ட் லைக் திஸ், ஐ வில் நாட் டூ திஸ், ஐ வில் டூ திஸ் அப்படின்னு வருது. when it becomes your duty to the God, then you love both and enjoy it. எல்லாருமே குரு சேவைக்கும் ஈஸ்வர சேவைக்கும் கைங்கரியம் கோயிலில் போய் அப்படி பாடுபடுறாங்க. காரணம் அதில் ஆனந்தம் இருக்கிறத பார்க்குறாங்க. இதுதான் ஒரு ஆட்டிடியூடுங்கிறார். இது கர்மயோகம். சந்நியாசத்தில் உனக்கு வாய்ப்பே கிடையாது. நீ கர்மத்தையே தியாகம் பண்ணிட்ட. இவன் கர்மத்தை வைத்துக்கொண்டு பலனை விட்டான், இவன் கர்மத்தையும் விட்டு பலனையும் விட்டுனான். பலனை விட்டுன்னு சொல்ல வேண்டியதில் கர்மத்தையே விட்டான். கர்மத்தை விடுவன் தான் சன்னியாசி. அப்போ 2 லைஃப் ஸ்டைல் இருக்குது. இப்போ இந்த சன்னியாசிகள் எல்லாம் எதுக்காக கர்மத்தை விட்டாங்க? கர்மம் கசக்குதுன்னு தானே விட்டாங்க. ஞானத்துக்காக விட்டுருந்தான்னா அது சந்நியாசம். ஞானத்துக்கு தான் சந்நியாசம், வேறு எதற்கும் சந்நியாசம் கிடையாது. இது எல்லாருமே இல்லறத்தில் தான் இருந்தாங்க. ஞானம் வேணும்னு யாரும் முடிவு பண்ணிட்டான்னா அவன் சந்நியாசத்துக்கு ரெடி. எப்படிப்பட்ட சந்நியாசம்? தன் சுகத்திற்காகவும் பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் உழைக்காமல் இருப்பது. ஆனால் உழைச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ சங்கரர் ஓயாமல் உழைச்சார்ல,
8 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் எத்தனை பாஷ்யங்கள் எழுதியிருக்கிறார், எத்தனை குரு ஸ்டூடெண்ட்களை உண்டாக்குனார், தயானந்த சரஸ்வதி எத்தனை லெக்சர் கொடுத்துருக்காரு, எவ்வளோ புக் எழுதியிருக்கிறார். ஓயாமல் அவங்க காரியம் செய்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை சுகமாக அனுபவிக்கிறாங்க. அதில் நான் எனது விருப்ப வெறுப்பு எல்லாம் அடங்கியதை பார்க்குறோம். இப்போ கர்மத்தினால்தான் நாம் பாப புண்ணியத்தை நீக்க முடியும். கர்மத்தை கர்மத்தால் தான் வெல்ல முடியும், வேறு வழியே கிடையாது. சரி சார், ஒரு பிரவீன் மோகன் வந்து ஒரு கொஸ்டின்